சுயமரியாதை திருமணத்தை முதலில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் எங்கள் அறிஞர் அண்ணான்னு சொல்லியிருக்காரு. இந்த இந்த வழக்கு வரை இன்றைக்கி வரை குட்டிச்சவர் ஆகிக்கிட்டு ஆனதுக்கு காரணம் உங்கள் அண்ணாதுரை தான். உங்கள் அண்ணாதுரை கொண்டு வந்த சுயமரியாதை திருமணம் தான். இப்போ அரசாங்கத்தில் ஆணை போட்டாங்க, காதல் ஜோடிகள் வந்துக்கிட்டு அப்பாவுடைய பையனுடைய அப்பாவும் அம்மாவும் பெண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் வந்தால் தான் கோயில்களில் கல்யாணம் பண்ணணும்னு ஆர்டர் போட்டாங்க. இப்போ இந்த காதல் பண்ணிட்டு போகிறவங்க யாருமே கோயில்களில் போய் கல்யாணம் பண்ண முடியாது. அப்போ அவர்களுக்கு எப்படி திருமணமாகி பதிவு திருமணம் நடக்குது? இப்போ இந்த ஜோடிக்கு பதிவு திருமணம் நடந்துருச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அண்ணாதுரை கொண்டாந்து குட்டிச்சவராக்கின சுயமரியாதை திருமணம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுயமரியாதை திருமணத்தில் என்ன சொல்லுதுன்னா, அம்மா தேவையில்லை, அப்பா தேவையில்லை, பெண் அம்மாவும் தேவையில்லை, அப்பாவும் தேவையில்லை. யாராச்சும் ஒரு பெரிய மனிதர் அவர்கள் முன்னிலையில் இவங்க 2 காதல் ஜோடிக்கும் திருமணம் பண்ணிக்கலாம், பண்ணிட்டா அப்படியே போய் பதிவு செய்யலாம். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இதில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போனால் இவங்க சுயமரியாதை திருமணத்தின்படி என் முன்னால் திருமணம் நடந்ததுன்னு ஒரு ஆள் கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். அவன் பணத்தை வாங்கிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டுடலாம். எத்தனை பெண்கள் வாழ்க்கை பாழடிக்கப்பட்டது இந்த அண்ணாதுரை திராவிட இயக்கம் கொண்டு வந்த இந்த சுயமரியாதை திருமணத்தாளுங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்கங்க. அது ஒரு சாதனையாக சொல்லாதீங்க. நீங்கள் தான் ஏற்கனவே கோயில்களுக்கு ஆர்டர் போட்டிங்களே, மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் பெற்றோர்கள் வந்தால் தான் கல்யாணம் பண்ணணும்னு கோயில்களுக்கு ஜீவோ போட்டிருக்கீங்களே. அப்போ இந்த சுயமரியாதை திருமணம் அதுக்கு எதிரான விஷயம் இல்லையா? சும்மா ஒரு ரூமில் வந்துக்கிட்டு ஒரு வழக்கறிஞர் நான் கையெழுத்து போட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இப்போ நடக்காத கல்யாணத்தை கொடுத்துருக்கானே, அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கப்புறம் தான் அவங்க உயர்நீதிமன்றம் சொன்னாங்க, இன்னமே வழக்கறிஞர்கள் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு கொடுத்தாங்க, உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி. அதனால் இந்த நிகழ்வில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இவர்கள் எப்படி திருமணம் செய்தார்கள், காதல் ஜோடி, அது எப்படி பதிவு செய்யப்பட்டது, இதற்கு காரணம் எந்த சட்டம். நீங்கள் போட்ட அரசாங்க ஆணைப்படி அந்த சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும். பெருமையாக காலில் தூக்கி விட்டுட்டு வெக்கம் இல்லாமல் எங்கள் அண்ணாதுரை சுயமரியாதை திருமணத்தை கொண்டு வந்தார் என்று ஸ்டாலின் சொல்வது கேவலமான விஷயம். காரணம், உங்கள் அண்ணா கொண்டு வந்த சட்டத்தால் பல பெண்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது.